குட் மார்னிங். இன்றைக்கி சுட்ட வெஜிடபிள் பர்த்தா எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சு தரேன். சுட போகிற கறிகாய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி. கறிகாய் நல்லா அலம்பின பின்ன எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெயை தடவி வச்சுங்கோ. கறிகாய் எல்லாம் அடுப்பு மேலே சுட வச்சுங்கோ. உருளைக்கிழங்கு சுட்டு வேகிறதுக்கு 10 நிமிஷமாவது ஆகும். அப்பப்போ திருப்பி போட்டுங்கோ. உருளைக்கிழங்கு அப்படியே இருக்கட்டும். வெங்காயம் அனுப்பினா ஒரு பாத்திரம் தண்ணியில் போட்டு வச்சுங்கோ. இப்போ தக்காளியை சுட வச்சுங்கோ. தக்காளி நல்லா சுட்ட பின்ன தண்ணியில் போட்டு வச்சுங்கோ. இப்போ பச்சை மிளகாய் சுட வச்சுங்கோ. பச்சை மிளகாய் சுட்ட பின்ன ஒரு தட்டில் எடுத்து வச்சுங்கோ. இந்த மாதிரி நல்லா சுட்ட பின்ன தண்ணியில் போட்டு வச்சுங்கோ. எல்லாத்துலேருந்தும் தொலியை உரிச்சு வச்சுங்கோ. தொலியெல்லாம் எடுத்த பின்ன 1-2 நறுக்கி வச்சுங்கோ. இந்த மாதிரி நறுக்கின பின்ன குட்டாளியில் போட்டு குட்டியுங்கோ. ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, ஜீரா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுங்கோ. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கிறோன்னா பர்த்தா போட்டுங்கோ. உப்பு, மஞ்சப்பொடி, பச்சை காரப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கோ. கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடுங்கோ. ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பின்ன அடுப்பை அணைச்சிட்டு பொடிப்பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி போட்டுருவோம். சுட்ட வெஜிடபிள் பர்த்தா ரெடி. இது சப்பாத்தியும் சாத்தோடையும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி எப்படிக்கு சொல்லுங்க. பாய்.